ஆதரவில்லா குழந்தைகளை அன்புடனே அரவணைத்து ஆதரவில்லா குழந்தைகளை அன்புடனே அரவணைத்து கருணை காட்டி வாழ வைக்கும் கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள் வாழ உதவும் நிறுவகம். கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள் வாழ உதவும் நிறுவகம். ஆதரவில்லா குழந்தைகளை 28ஆம் தேதி ஆனி மாதம் 2024ஆம் ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் பிறந்து வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர் செல்வி அபிசா விகாஸ் ரூவன். இவரால் இப்பணிகளுக்காக 100 சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது. நன்றி. அன்புடனே அரவணைத்து கருணை காட்டி வாழ வைக்கும் கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள் வாழ உதவும் நிறுவகம். கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள் வாழ உதவும் நிறுவகம். அன்பு காட்ட யாருமின்றி அலைக்கழியும் பெரியோர்கள். அன்பு காட்ட யாருமின்றி அலைக்கழியும் பெரியோர்கள். முதியோர்கள் அனைவரையும் அரவணைத்து வாழ வைத்து முதியோர்கள் அனைவரையும் அரவணைத்து வாழ வைத்து வாழ்விழந்த கைம்பெண்கள் வாழ்வு தரம் உயர்வதற்கு வாழ்விழந்த கைம்பெண்கள் வாழ்வு தரம் உயர்வதற்கு அருமையான திட்டங்களை கொடுத்து வரும் நிறுவகம்தான் மக்கள் வாழ உதவும் நிறுவகம். ஆதரவில்லா குழந்தைகளை அன்புடனே அரவணைத்து கருணை காட்டி வாழ வைக்கும் கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள் வாழ உதவும் நிறுவகம். கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள் வாழ உதவும் நிறுவகம். பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில உதவியின்றி பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில உதவியின்றி தவிக்கின்ற மாணவர்க்கு தயங்காமல் உதவி செய்யும். தவிக்கின்ற மாணவர்க்கு தயங்காமல் உதவி செய்யும். இது போன்ற உதவிகளை உன்னதமாய் செய்து வரும். இது போன்ற உதவிகளை உன்னதமாய் செய்து வரும் தரமான நிறுவகம்தான் மக்கள் வாழ உதவும் நிறுவகம். தரமான நிறுவகம்தான் மக்கள் வாழ உதவும் நிறுவகம். ஆதரவில்லா குழந்தைகளை அன்புடனே அரவணைத்து கருணை காட்டி வாழ வைக்கும் கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள் வாழ உதவும் நிறுவகம். கண்ணான நிறுவகம் அதுவே மக்கள்
மக்கள் வாழ உதவும் நிர்வாகம், மக்கள் வாழ உதவும் நிர்வாகம், மக்கள் வாழ உதவும் நிர்வாகம், மக்கள் வாழ உதவும் நிர்வாகம்.